இந்த அதிகாரி உட்காந்துருந்தாங்க. எல்லாருக்கிட்டையும் அவங்க ஒரு கமிட்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க. எப்போ நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, எப்போ முடிக்க போகிறீங்க, இதில் மேலும் காலந்தாமதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நாள்தோறும் உங்களுக்கே தெரியும் விபத்துகள் நடந்துகிட்ருக்கு. இது அதனால தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு உண்டான விவாதம் நடந்தது. எல்லாம் ஸ்மூத்தாக போச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து பொறுத்த வரைக்கும் காந்தி மார்க்கெட் சம்மந்தமாக, காந்தி மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற ஹோல்சேல் நடத்துகிற அந்த கடைகள் நடத்துகிற வியாபாரம் பண்ணுறவங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், புதுசாக பஞ்சப்பூரில் ஒருங்கிணைந்த காய்கனி அந்த ஒரு வளாகம் இன்றைக்கி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வளாகம் கட்டிகிட்டு இருக்கும்போது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற வியாபாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அங்கே கட்டணும். ஏன்னா சில கடைகளுக்கு 600 சதுரடி தேவைப்படுது, சில கடைகளுக்கு 1000 சதுரடி தேவைப்படுது, சில கடைகளுக்கு 2000 சதுரடி தேவைப்படுது. அப்படி அந்த வியாபாரத்துக்கு தகுந்த அந்த கட்டமைப்பு எங்களுக்கு வேணும். அதேமாதிரி லாரிகளாக இருக்கட்டும், அந்த லாரிகள் போகிறதுக்கு உண்டான போக்குவரத்து அது போகிறதுக்கு உண்டானது சரி, கடைகளோட விஸ்தீர்ணம் அதையும் சரி எங்களுக்கு தேவைக்கேற்ப இருக்கணும். அது இப்போ கட்டுமான வேலை நடந்துட்டு இருக்கும்போதே எங்கிட்ட ஒரு கலந்தாய்வு பண்ணிவிட்டு அந்த பணிகள் நடக்கணுங்கிறது அவங்களுடைய வேண்டுகோள். அது என்னென்ன தேவைங்கிறது அந்த நம்மளுடைய வியாபாரி திருச்சி அனைத்து வியாபாரி சங்கங்களுக்கு சார்பாக இன்றைக்கி நிர்வாகிகள் வந்திருந்தாங்க. அவங்கள மாவட்ட ஆட்சியர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை சொல்லியிருந்தாங்க. மாவட்ட ஆட்சியர் கண்டிப்பாக இதை நான் பரிந்துரை பண்ணுறேன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பால் பண்ணை சர்வீஸ் ரோடு நீண்ட காலம் பார்த்தீங்கன்னா அங்கே கடைகளை கையகப்படுத்துறதுக்கு அந்த இடங்களை